தையிட்டி விகாரைக்கு முன்பாக போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்கான வேலன் சுவாமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டி விகாரைக்கு அருகில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபட்டு வேலன் சுவாமி உள்ளிட்ட 5 மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 5 நேற்றைய தினம் மாலை மல்லாகம் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய நிலையில் 5 பிணையில் செல்ல மன்று அனுமதித்தது. இந்நிலையில் போராட்ட களத்தில் வைத்து போலீசாரினால் தாக்கப்பட்ட வேலன் சுவாமி நேற்றைய தினம் பிணையில் வெளிவந்து தனது ஆதீனத்திற்கு திரும்பிய நிலையில் சுகவீனமுற்றுள்ளார். அதனை அடுத்து சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டமை தொடர்பிலும் மத தலைவரான வேலன் சுவாமி மீது மிலேச்சத்தனமான தாக்குதல் மேற்கொண்டு அவரை போலீஸ் வாகனத்தில் தூக்கி வீசிய சம்பவத்தை பல்வேறு தரப்பினரும் கண்டித்து வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரி வருகின்றனர்.